அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய புனிதமான தர்கா ஷரீஃப் ஈராக் நாட்டிலே இருக்கின்ற மாபெரும் சூஃபி ஞானி அஷேக் மஅரூஃபுல் கர்ஹி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய தர்கா. அவர்களுடைய தர்காவுக்கு பக்கத்திலேயே இமாம் ஆலூசி, இமாம் தாருகுத்னி ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய தர்காக்களும் உண்டு. இன்ஷா அல்லாஹ் இவர்கள் யார் என்பதை பற்றி இந்த வீடியோவினுடைய இறுதியில் தர்காவை பார்த்துவிட்டு நாங்கள் அவர்களை பற்றி உண்டான செய்திகளை பார்க்கலாம். شيخ القادرية أسياد الحضراء أقطاب الصوفية أرجوكم جودوا بنظرة يا أهل الغوثية أمدادك يا رفاعي نظرة رفاعية أمدادك يا رفاعي புனிதமான தர்கா ஷரீஃபுடைய மேல்பகுதி தான் இது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வீடியோவில் ஒரிஜினல் கீழ்ப்பகுதி எது சையதுனா மஅரூஃபுல் கர்ஹி நாயகனுடைய அதையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு காண்பிப்போம். இது மேல்பகுதி அவர்களுடைய. அப்போ இவர்களுக்கு மிகவும் உஸ்தாதாகவும் அதே போல மிகவும் முக்கியமான ஒரு இடத்துல இவர்களை வழிநடத்தியவர்கள் ஒருவர் மதுஹபுகளுடைய இமாம்களில் 4வது இமாமாக திகழ்ந்த சையதுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மஅரூஃபுல் கர்ஹி நாயகத்தை பொறுத்தவரையில் அவங்க பெருசாக முஹத்திஸீனோ முஃபஸ்ஸிரீனோ இப்படியெல்லாம் நிறைய கல்வி ஞானங்களை படித்த ஒரு மகான் அல்ல. மாறாக தஸவுஃபினுடைய கலையில், ஆன்மீக கலையில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. அவங்களோட மாணவர்கள் கேட்டார்கள், நீங்கள் மிகப்பெரிய சட்ட மாமேது, மிகப்பெரிய மதுஹபுகளுக்குரிய இமாமாக இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நீங்கள் மஅரூஃபுல் கர்ஹி நாயகத்தை இவ்வளவு மதிக்கிறீங்க, அவங்கள பின்னால் ஏன் போகிறீங்க அப்படின்னு கேட்ட நேரத்தில் அவங்க சொன்னாங்க, நாங்கள் எவ்வளவு தான் மார்க்கத்தை படித்து அதே மாதிரி மார்க்கத்தை எடுத்து நடந்து எந்த இடத்த எந்த எல்லையை அடையணும்னு சொல்லி ஆசைப்பட்டோமோ அந்த எல்லையை ஏற்கனவே மஅரூஃபுல் கர்ஹி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடைந்து விட்டார்கள். அப்படின்னு சொன்னால் என்ன, நாங்கள் எல்லாரும் எல்லா அமல்கள் இபாதத்துக்களையும் செஞ்சுட்டு அல்லாஹ்வை அடையணும் என்ற எங்களுடைய ஆசை. அந்த அல்லாஹ்வை அடைகின்ற விஷயத்தில் அவங்க ஏற்கனவே அடைஞ்சிட்டாங்க, அதனால தான் நான் அமல் பின்கார போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சையதுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினாங்க. நாங்கள் வரப்போக்கில் தஜ்லா நதியை பார்த்தோம். அந்த தஜ்லா நதிக்கு பக்கத்தில் சில குடிகாரர்கள் மதுபோதை அறிஞ்சு நல்லா உல்லாசமாக சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போ மஅரூஃபுல் கர்ஹி நாயகத்தோடு இருந்து அவங்க சொன்னாங்க, இவர்களுக்கு பதுவா செய்யுங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ மஅரூஃபுல் கர்ஹி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், இவர்கள் எப்படி இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறாங்களோ இது போல மறுமையிலும் இவர்களை சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலையை நீ கொடுத்துடுறப்ப என்று துவா செஞ்சாங்களாம். நாங்கள்லாம் பதுவா தானே செய்வோம். ஒரு காஃபிரை கண்டாலோ அல்லது ஒரு பாவியை கண்டாலோ இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவுலியாக்களோட தன்மை பாருங்கள், அவங்க கேட்ட துவா எப்படின்னு சொன்னால், மறுமையில் இவர்களுக்கு இதே போல சந்தோஷத்தில் நிம்மதியாக கூடன்னு சொன்னால், மறுமையில் ஒரு மனுஷன் நிம்மதி சந்தோஷம் அடையணும்னு சொன்னால் அவர் ஹிதாயத்தை பெற்று நல்வழி பெற்று நல்ல நிலைக்கு வந்தால் தான் முடியும். எனவே அவர்களுடைய துஆவினுடைய பரக்கத் உடனே அவர்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு தௌபா செய்து இவர்களிடத்திலே அவர்கள் தௌபா செய்து அவர்கள் நல்வழி பெற்ற வரலாறுகளை எல்லாம் நாங்கள் மஅரூஃபுல் கர்ஹி நாயகத்தினுடைய விஷயத்தில் பார்க்கிறோம். இவங்க சொன்ன ஒரு அறிவுரை, எல்லா வழிமார்களை பற்றி சொல்லிக்கின்ற வருகின்ற பொழுது அவங்க சொன்ன ஒரு அறிவுரைகளில் பல அறிவுரைகளில் ஒன்று மட்டும் நான் அப்படியே ஒன்றொண்டா எடுத்து சொல்லிக்கிட்டு வரேன். இவங்க முக்கியமாக சொன்னாங்க ஒரு விஷயம், ஒரு பெண் ஆடு இருந்தால் கூட, ஆடு இருக்கு இல்லையா,
அந்த ஆடு பெண்ணாக இருந்தால் கூட அதை கூட ஒத்து பார்க்காதே என்றாங்களாம். அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெண்கள் விஷயத்தில் வந்து நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு பொம்பளையை மட்டும் பார்க்கறது இல்லை, ஒரு பெண் ஆடு இருந்தால் கூட பார்க்கக்கூடாதுன்னாங்களாம். அதே மாதிரி அதிகமாக திக்ரு செய்யக்கூடிய நிலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்களாம். அடுத்ததாக சொன்னாங்க அதிகமான இஹ்லாஸ் உடைய தன்மை. சூரத்துல் இஹ்லாஸ் ஓதிக்கின்றே இருங்க. நாளைக்கு கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் புகழுக்குரியவர்களை எழுப்பாட்டுகின்ற பொழுது இந்த சூரத்துல் இஹ்லாஸை ஓதினவர்களை எழுப்பாட்டுவாங்கன்னு சொல்லி சையதுனா மஅரூஃபுல் கர்ஹி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இவங்களோட வாயில அடிக்கடி அல்லாஹ்வை திக்ரு செஞ்சு கல்பு எந்த நேரமும் திக்ரிலேயே இருக்கக்கூடிய ஒரு கல்பாக அவங்களுடைய கல்வி அமைந்து விட்டது என்கின்ற செய்திகள்லாம் பார்க்குறோம். ஹிஜ்ரி 200வது ஆண்டில் தான் இவங்க வஃபாத்தாகி மறைஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் இவர்களுடைய பரக்கத்தினால் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அதிகமாக தந்து இவர்களை பற்றி உண்டான எல்லா விதமான ஆன்மீக உணர்வுகளையும் எங்களுக்கும் ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். எல்லோரும் வந்து இந்த ஜியாரத்தையும் ஜியாரத்து செய்யும். அடுத்த மஅரூஃபுல் கர்ஹி நாயகத்தினுடைய ஜியாரத்தோடைய பக்கத்தில் இமாம் தாரகுத்னி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய அந்த ஜியாரத்தும் அமைந்திருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய ஜியாரத்தை நாங்கள் காட்டுவோம். இவங்களோட பேர் அல் இமாம் அல் ஹாஃபில் அபுல் ஹசன் அலி இப்னு உமர் இப்னு அஹ்மத் இப்னு மஹதி இப்னு மஸ்ஊத் இப்னு நுஅமான் இப்னு தீனார் இப்னு அப்துல்லாஹ் அல் பக்தாதி ஷாஃபிஈ. இவங்களுக்கு இதுதான் அவங்களோட பேர். அவங்களுக்கு பேர் சொல்லப்பட்டதை வந்து தாரகுத்னின்னு சொன்னால் தான் அவங்களோட பேர் எல்லாருக்குமே சரியாக தெரிய வரும். இவங்க ஹிஜ்ரி 385 வஃபாத் ஆகிக்கிறாங்க, பிறந்திருக்கிறாங்க. ஹிஜ்ரி 306 பிறந்து ஹிஜ்ரி 385 வஃபாத் ஆகிக்கிறாங்க. இவங்களோட ஜியாரமும் வந்து மஅரூஃபுல் கர்ஹி நாயகத்தினுடைய அந்த ஜியாரத்துக்கு பக்கத்திலேயுமே தான் அடங்கிக்கப்பட்டு இருக்குது. இவங்க வந்து பெரிய முஹத்திஸ். இமாம் தாரகுத்னி பெரிய முஹத்திஸ். அதே மாதிரி பெரிய சூஃபியாக இருந்திருக்கிறாங்க. குர்ஆனுடைய ஹதீஸுடைய கலைகளையும் வந்து நிறையவே கற்று தேர்ச்சி பெற்ற ஒரு மகான் தான் இமாம் தாரகுத்னி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். இன்ஷா அல்லாஹ் அவருடைய ஜியாரத்தையும் நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவின் மூலமாக காண்பிப்போம். شيخي بالعرج راعي أحباب الصوفية أنتم أسياد الحضراء أقطاب الصوفية أرجوكم جودوا بنظرة يا أهل الغوثية وعطنطا أنا ناوي زور الشيخ الطنطاوي عطنطا أنا ناوي زور الشيخ الطنطاوي يا ما مقام حاوي هيبة نورانية أنتم أسياد الحضراء أقطاب الصوفية أرجوكم جودوا بنظرة يا أهل الغوثية. இந்த ஜியாரம் வந்து இமாம் ஆலூசி. இந்த ஆலூசின்னு சொன்னால் தான் அவங்களுடைய அடைமொழி. அந்த பெயர் அப்போ தான் எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து தஃப்சீர் ரூஹுல் மஆனியினுடைய ஆசிரியர் தான் இவங்க. தஃப்சீர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் பல பேர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வரிசையில் ரூஹுல் மஆனி ரூஹுல் பயான் இதெல்லாம் வந்து ரொம்பவும் ஆழமாக தஸவ்வுஃப்ல தேர்ச்சி பெற்ற இமாம்கள் எழுதின ஒரு தஃப்சீர் தான் இந்த 2 தஃப்சீர்களும். அப்படிப்பட்ட அந்த தஃப்சீர்களில் ஒன்று தான் ரூஹுல் மஆனி. அந்த அதுக்குரிய ஆசிரியர்கள் தான் இவங்க பிறந்திருக்கிறாங்க. ஹிஜ்ரி 1273 பிறந்திருக்கிறாங்க. ஹிஜ்ரி 1342 ஷவ்வால் மாதம் 4வது பிறையில் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிருக்கிறாங்க. இவங்களோட ஒரிஜினல் பேர் வந்து மஹமூது ஷக்கர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஷிஹாபுத்தீன் ஆலூசி என்பதுதான் இவங்களுடைய பேராக இருந்து கொண்டிருக்கிறது. أبو الحسن مولانا من نظرة لا تنسانا يا أبو الحسن مولانا من نظرة لا تنسانا نورك ضوى دنيانا شيخ الشاذلية أنتم أسياد الحضراء أقطاب الصوفية أرجوكم جودوا بنظرة يا أهل الغوثية نظرة شيخ الطريق إبراهيم الدسوقي نظرة. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம்தான் ஆரம்பமாக இந்த முன்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஜியாரம் தாரகுத்னி இமாம் அவர்களுடைய புனிதமான ஜியாரம்.
உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜியாரம் தான், அந்த கேட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜியாரம் தான் சையதுனா மாரூஃபுல் கர்ஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புனித தர்கா ஷரீஃப். شيخ الطريق إبراهيم الدسوقي روح الشيخ الشفوقي أسرار غيبية أنتم أسياد الحضراء أقطاب الصوفية أرجوكم. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا